மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பியவர்களை உங்களுடைய மனதை உடைத்துவிட்டு போனார்கள். அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே எல்லார் மீதும் அதிகப்படியான ஒரு பாசமும் அதிகப்படியான ஒரு உணர்ச்சிகளையும் வைக்கக்கூடிய ஒரு நபர்கள். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கையில எதிரிகள் கொடுக்கக்கூடிய வழியை விட நம்பியவர்கள் கொடுக்கக்கூடிய வழி அதிகமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எதிரிகள் கூட நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் பிரச்சனையை தேடி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இருக்கும். ஆனா உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்பியவர்கள், அவர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே பிரச்சனைகளை தேடி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு தான் அவர்களை நீங்கள் கூடவே வைத்திருப்பீங்க. ஆனால் அவர்களை கூடவிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத வழிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? எதிரியிடம் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், ஆனால் நம்பியவர்களிடம் நம்முடைய மனதையே நம்ம திறந்து காட்டுவோம். நம்ம திறந்து வைத்த மனதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். நேரங்களும் காலங்களும் யாரை வேண்டுமானாலும் மாற்றும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யார் மீதும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நம்பிக்கை என்பது வைக்காதீர்கள். அது எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் நேரத்திற்கும் காலத்திற்கும் தகுந்தாற்போல் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். ஆனால் நம்பியவர்களிடம் நம்முடைய மனதை திறந்து காட்டியது மிகப்பெரிய ஒரு தவறு என்று அது சில நாட்களுக்கும் காலங்களுக்கும் பிறகுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையாக நம்பிய ஒருவர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அவங்களுக்காக இருந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்காக இருக்காத நிலைமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் மனதில் இருந்த ரகசியங்களை பகிர்ந்தவர்கள் கூட அதை மதிக்காமல் போன அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த வழியானது வெளியில் தெரியாது, ஆனால் மனதிற்குள் ஆழமாக பதிந்து இருக்கும் ஒரு நிகழ்வாகவே இன்னும் இருக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சில உறவுகள் மூலம் முக்கியமான பாடங்கள் கிடைக்கும் என்று அனைவராலையுமே கூறப்படும். யார் உண்மையானவங்க, யார் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபவர் என்பதை உங்களுடைய காலமானது நிச்சயமாக வெளிப்படுத்தும். இந்த அனுபவங்கள் உங்களை கசப்பான மனிதராக மாற்றுவதற்காக மட்டும் கிடையாது, உங்களை புத்திசாலியான மனிதராக மாற்றுவதற்காக வந்த சில விஷயங்கள். இனிமே நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டியது கிடையாது, ஆனால் உங்களுடைய மனதின் கதவை திறக்கும் முன் அவர்களின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் உருவாக்க நேரம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் அந்த நேரமே உங்களுக்கு புதிய ஒரு தெளிவை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமேலாவது நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்பதில் சரியான ஒரு கவனத்துடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். ஆனா நீங்க நம்பியவங்க உங்களுடைய மனதை உடைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாகவே இருக்கும். ஒருவரை நம்பிவிட்டால் மீனம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் தங்களின் கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு அவர்களை முழுமையாக நீங்கள் தழுவிக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கூட்டு மற்றும் நட்பு ஸ்தானத்தின் அதிபதி புதன் என்பதால் அங்கு பாப கிரகங்களின் பார்வை பதியும் பொழுது நீங்கள் யாரை உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரியவராக இதுவரைக்கும் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களே உங்களுடைய மனதை சிதைக்கும் துரோகிகளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னமும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் உங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பியவர்கள் தங்களுடைய சுயநலம் என்று வரும்பொழுது உங்களுடைய மிக சாமர்த்தியமாக தூக்கி எறிந்துவிட்டு உங்க வாழ்க்கையிலிருந்து சென்றிருப்பாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் முழுமைக்கும் நீங்க நம்பியிருந்திருப்பீங்க. ஆனா அவர்கள் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு போன அந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஏமாற்றம் உங்களை வெளி உலகிற்கு வராதபடி மனதிற்குள்ளேயே முடக்கி போட்ட ஒரு அனுபவங்களாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அவர்களை தண்டிப்பதை விட இவர்களா இப்படி செய்தார்கள் என்ற அதிர்ச்சியில் தான் நீண்ட நாட்கள் மீள முடியாமல் இதுவரைக்கும் தவிர்த்தீங்க. ஏனென்றால் அவர்கள் மீது நீங்கள் அவ்வளவு அதிக அளவுக்கு அன்பு வைத்தீங்க. ஆனா அவர்களே இப்படி செய்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. நம்பியவர்களின் கைகளில் இருந்தே உங்களுடைய மனதை உடைக்கும் ஆயுதங்கள் வந்தன என்பதுதான் காலத்தின் ஆகச்சிறந்த ஒரு கசப்பான உண்மையாகவே அந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நான் கூறியது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமா கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோ அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக இப்பொழுது பிறந்து விடுவீங்க. மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறந்து அதுவும் உங்க வாழ்க்கையவே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா நடத்தியும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்ப அடையக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மறைமுகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வழக்கு பணிகளில் சாதகமான ஒரு முடிவுகள் கிடைத்து அது இன்னும் நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நகர தொடங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை தொடங்கினாலும் அது இறுதி கட்டத்தில் வந்து தடையாகி போவதும் இழுப்பறியாக நீடிப்பதும் உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும் இத்தனை காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனால் தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடமான தைரிய ஸ்தானத்திலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனால் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த அரசு சார்ந்த கோப்புகளும் சொத்து விவகாரங்கள் அல்லது கைமாற்றாக வரவேண்டிய பெரிய தொகைகள் என அத்தனையிலும் இருந்த தடைகள் உடைந்து காரியங்கள் சாதகமாக நகரத் தொடங்கும். காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வேண்டிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. தேங்கி நின்ற நீர் உடைப்பெடுத்து ஓடுவது போல உங்களின் ஒவ்வொரு முயற்சிகளும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மிக வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருந்த தேக்க நிலைமையை மாற்றி காரிய வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் காலத்தையும் இது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகி இருக்கலாம். தொடங்கிய வேலைகள் பாதியில் நிற்க கூட ஆரம்பித்திருக்கலாம். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் தள்ளி போயிருக்கலாம். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பமான நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த காத்திருப்பு காலம் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறுமைக்கான சோதனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நின்று போன விஷயங்கள் மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள நகர தொடங்கக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். மீனம் ராசிக்காரங்களுக்கு தாமதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலுமே எதிர்பார்க்கப்படும். இதுவரை மூடியிருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் திறக்கலாம். எதிர்பாராத ஒரு நபரின் உதவி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அவசரப்படாமல் தெளிவான திட்டத்துடன் செயல்படுவது முக்கியம். காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதே வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கும். கடந்த கால தடைகள் உங்களை நிறுத்துவதற்காக வருவது கிடையாது, உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காக வந்தவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.